நம்மளோட பிஸி ஷெட்யூல்லையும் நம்ம சாப்பிட்டோமா இல்லை நம்ம தூங்கினோமா, நம்ம ஆஃபீஸ் போகணுமா, நம்மளோட வேலை நடந்துதா, வீட்டுக்கு எப்போ வரோம் அப்படின்னு ராத்திரி 12 மணி ஆனாலும் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நம்ம அம்மா மட்டும்தான். அதே சமயத்தில் நம்ம ஃபோன் பண்ணி நம்மளோட ஃபோனை எடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி எத்தனை அம்மாக்கள் ஏங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கமான கதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வணக்கம், நான் உங்களோட விஜய் நவநீத். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய கதையோட சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் அப்படிங்கிற ஒருத்தர். அவினாஷோட ஃபேமிலி தஞ்சாவூரை பேஸ் பண்ண ஃபேமிலி. மதுக்கூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜை சேர்ந்த ஒரு ஃபேமிலி. தஞ்சாவூர்லேருந்து அவரோட கிராஜுவேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக பாம்பேயில் போய் படிச்சிருக்காரு. அண்ட் படித்து முடித்த உடனே ஒரு நல்ல கம்பெனியில் வேலை. என்ன படித்தாருன்னு நீங்கள் கேட்கலாம். பிஇ மெரைன் இன்ஜினியரிங். அவினாஷோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையானது இங்கே தான் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயமானது அவினாஷோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவினாஷோட குடும்பத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மெரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கப்பலில் வேலைக்கு போயிருக்காரு. கடந்த 21ஆம் தேதி அவர் போன கப்பல், அவர் பயணித்த கப்பல் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் பெரிய ஆக்சிடென்ட் ஆனது நடந்திருக்கு. அது எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன்லேருந்து வந்த ஒரு கப்பல் அண்ட் அதே சமயத்தில் ரஷ்யாவிலேருந்து வந்த ஒரு கப்பல் நேருக்கு நேர் இடிச்சு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனது நடுக்கடலில் நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த சம்பவத்தில் மொத்தம் 36 கேபின் க்ரூ மெம்பர்ஸில் மட்டுமே 14 பேர் உயிரிழந்திருக்காங்க. 12 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. அண்ட் பாக்கி 10 பேர் எங்கே நடுக்கடலில் குதிச்சாங்களா, உயிரோடு இருக்காங்களா, செத்துட்டாங்களா அப்படிங்கிற எந்த நிலவரமே தெரியாமல் அந்த 10 பேர் காணாமல் போயிருக்காங்க. இப்போ நான் சொன்னேனே அவினாஷ் அப்படிங்கிறவர், அந்த அவினாஷ் 10ல் ஒருத்தர். இது தெரிஞ்ச அவினாஷோட குடும்பம் பயங்கரமாக பதறி போயிட்டாங்க. ஏன்னாக்கா ஃபோன் பண்ணால் பையன் ஃபோன் எடுக்கலை. அண்ட் அதே சமயத்தில் அவனை பற்றின நிலைமை உயிரோடு இருக்கானா இல்லை உயிரோடு இல்லையா அப்படிங்கிற நிலவரம் இன்னி வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு தெரியாது. அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட கேட்டப்போ அந்த 10 பேரோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ எந்த ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் தரல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து முன்வைக்கிறாங்க. ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல. அவினாஷோட அம்மா அல்லிராணி தினமும் ஒரு நாள் விடாமல் அவினாஷுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ரீசெண்டாக கொடுத்த ஒரு ரைட்டப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி ஃபோன் பண்ணுவேன், அவன் ஃபோனுக்கு ரிங் அடிக்கும், அதை வச்சு தான் நான் நம்பிட்டு இருக்கேன் அவன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு. நான் மெசேஜ் அனுப்புவேன், மெசேஜஸ் எல்லாம் அவன் ஃபோனுக்கு டெலிவர் ஆகும், அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நான் இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன், என் பையன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு. என்றைக்காவது ஒரு நாள் என் பையன் திரும்பி என் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் எங்கள் குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவினாஷோட அம்மா அல்லிராணி சொல்கிறாங்க. அவங்க தரப்புலேருந்து அவினாஷை மீட்டெடுக்கிறதுக்காக அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் அதை ஃபேஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, எம்பி கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பையன் அவன் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாள் இவங்க அவங்க பையனை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. என்னைக்காவது ஒரு நாள் இவங்க பண்ணுற ஃபோன் கால் எடுத்து அம்மா நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கமெண்ட் பண்ணுங்க இந்த விஷயத்தை பற்றி.